சார் உங்களுக்கு வந்து இப்போ அக்யூரேட் சரவணன்ற ஒரு நேம் வந்து வந்திருக்குங்க சார். அதில் அந்த மீனிங் வந்து அக்யூரேட்ன்றது வந்துட்டு வந்து நீங்கள் எப்பயுமே வந்து எந்த ஒரு டைமையும் நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் அங்கே நிற்கிறீங்க சார். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் வந்து உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கிட்டதுங்க சார். இல்லை ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் லைக் வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஆர் ரிமைண்டர் சாட் மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்களா சார்? ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்கள் அப்பாட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா அடுத்த நாள் என்ன வேலை இருக்குங்கிறத முந்தின நாளே பிளான் பண்ணிடுவார். ஈவன் ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாத்தையும் பக்காவாக எடுத்து வச்சிருவார். அதை சின்ன வயசுலேருந்தே பார்த்து பழகினது ஒன்று. ரெண்டாவது டைம் தான் வாழ்க்கை, டைம் தான் மணி, டைம் தான் எல்லாத்துக்குமே அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ளே ரொம்ப வருஷமாகவே இருந்தது. அதுதான் என்னை வந்து ட்ரைவ் பண்ணுச்சு. எகைன் வந்து டைம் வந்து அக்யூரேட்டு சரவணன் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டு நான் இன்றைக்கி வரைக்கும் சின்சியராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். வரக்கூடிய காலங்கள்லையும் ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். மேபி இதை வந்து பேசிக்கலி சொல்லணும்னா எங்கள் அப்பாட்ட நான் கற்றுக்கிட்டது தான். பட் அது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும்போது யார்கிட்ட இருந்து எடுக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி நம்ம தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இன்றைக்கி வரைக்கும் நான் கடைபிடிச்சிட்டு வர்றேன். தேங்க்யூ சார்.